हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்மால் கிச்சன்ல ரொம்ப ஈஸியா சிக்கன் கிரேவி எப்படி டேஸ்டா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स. சிக்கன் கிரேவி செய்யிறதுக்கு தேவையான வெங்காயம் 200 கிராம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கூடவே இந்த சைஸ்ல தக்காளி 2 எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, மிளகு கொஞ்சம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துர்க்கேன். சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எந்த சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் தக்காளி. இந்த 2 தக்காளியும் நான் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மிளகு, பட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்றேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். 1/2 கிலோ சிக்கன் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கனோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் நீங்கள் மஞ்சத்தூள் இருந்தால் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் தனியாலே மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் நான் சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் எதுவுமே நம்ம சேர்த்து வதக்க போகிறதில்ல. இது சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியெலாம் சேர்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த கிரேவி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த கிண்ணத்தை அப்படியே அலசி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நார்மலான காரம் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க, குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய காரம் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் காரம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிளகாய் தூள்லாம் நல்லா கறியோட. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்ல. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும். அதுலேயே நம்ம அப்படியே விசில் போட்டுடலாம். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் தயிர். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தயிர் ஒரு மாதிரி திரியாக தெரிய ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கிரேவிக்கு. ஒரு பச்சை மிளகா நான் நறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலே போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். அதிகமாக விட்டால் சிக்கன் பீஸாக உடைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் 2 விசில் போதும். தயிர் சேர்க்கும் போது கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக சேருங்க. இல்லைனா தக்காளியோடு சேர்த்து ரொம்ப புளிப்பான மாதிரி இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கிரேவி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. கிரேவி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலரும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி எனக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா திக்னஸாக வேணும்னா ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேனலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.